சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான அவதூறு வழக்கை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளதாக வழக்கறிஞர் குமரகுரு தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் நீதிபதி முன்பு ஆஜராகினர். விசாரணையின் தொடக்கத்திலேயே கந்தூரி விழாவுக்கு கொடியேற்றிய மரம் தர்காவுக்கு சொந்தமானதா, கோவிலுக்கு சொந்தமானதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது கோவிலுக்கு சொந்தமான மரம் என்று செயல் அலுவலர் பதிலளித்தார். இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டதா, உங்களுக்கு எதுவும் புகார் வந்ததா என்று செயல் அலுவலரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு சென்ற ஒரு வாரமாக தான் விடுப்பில் இருந்ததாகவும் தனக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும் செயல் அலுவலர் பதிலளித்தார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அந்த மரம் உள்ளது என்றால் அங்கு எப்படி கொடியேற்ற அனுமதிக்கப்பட்டது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்த மறுநாள் நீதிமன்றம் 144 தடை உத்தரவை நீக்கியது. அப்போதும் கூட காவல் ஆணையர் யாரையும் மலைக்கு செல்ல அனுமதி மறுத்ததை மன்னிக்க முடியாது என்று நீதிபதி கூறினார். இதில் தொடர்புடையவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை விடப்போவது இல்லை என்று நீதிபதி குறிப்பிட்டார். பின்னர் இவற்றையெல்லாம் நீங்களாகவே செய்தீர்களா அல்லது வெளியிலிருந்து யாராவது அழுத்தம் கொடுத்தார்களா என்று நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு தாங்களாகவே முடிவெடுத்ததாக மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் பதிலளித்தனர். இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் எந்தவித அறிக்கையும் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் இருப்பதை தன்னால் உணர முடிகிறது என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதுபோன்ற வழக்குகளில் தவறு நேர்ந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்போரைத்தான் பார்த்திருப்பதாகவும், ஆனால் அவர்களிடம் அப்படி எந்த உணர்ச்சியையும் தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் நீதிபதி வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். அரசு தரப்பில் கேட்டுக்கொண்டதன் பேரில் விவரங்களை சமர்ப்பிக்க பிப்ரவரி 2ஆம் தேதி வரை அவகாசம் கொடுத்து நீதிபதி உத்தரவிட்டதாக குமரகுரு கூறினார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான அவதூறு வழக்கை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளதாக வழக்கறிஞர் குமரகுரு தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் நீதிபதி முன்பு ஆஜராகினர். விசாரணையின் தொடக்கத்திலேயே கந்தூரி விழாவுக்கு கொடியேற்றிய மரம் தர்காவுக்கு சொந்தமானதா, கோவிலுக்கு சொந்தமானதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது கோவிலுக்கு சொந்தமான மரம் என்று செயல் அலுவலர் பதிலளித்தார். இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டதா, உங்களுக்கு எதுவும் புகார் வந்ததா என்று செயல் அலுவலரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு சென்ற ஒரு வாரமாக தான் விடுப்பில் இருந்ததாகவும் தனக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும் செயல் அலுவலர் பதிலளித்தார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அந்த மரம் உள்ளது என்றால் அங்கு எப்படி கொடியேற்ற அனுமதிக்கப்பட்டது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்த மறுநாள் நீதிமன்றம் 144 தடை உத்தரவை நீக்கியது. அப்போதும் கூட காவல் ஆணையர் யாரையும் மலைக்கு செல்ல அனுமதி மறுத்ததை மன்னிக்க முடியாது என்று நீதிபதி கூறினார். இதில் தொடர்புடையவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை விடப்போவது இல்லை என்று நீதிபதி குறிப்பிட்டார். பின்னர் இவற்றையெல்லாம் நீங்களாகவே செய்தீர்களா அல்லது வெளியிலிருந்து யாராவது அழுத்தம் கொடுத்தார்களா என்று நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு தாங்களாகவே முடிவெடுத்ததாக மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் பதிலளித்தனர். இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் எந்தவித அறிக்கையும் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் இருப்பதை தன்னால் உணர முடிகிறது என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதுபோன்ற வழக்குகளில் தவறு நேர்ந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்போரைத்தான் பார்த்திருப்பதாகவும், ஆனால் அவர்களிடம் அப்படி எந்த உணர்ச்சியையும் தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் நீதிபதி வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். அரசு தரப்பில் கேட்டுக்கொண்டதன் பேரில் விவரங்களை சமர்ப்பிக்க பிப்ரவரி 2ஆம் தேதி வரை அவகாசம் கொடுத்து நீதிபதி உத்தரவிட்டதாக குமரகுரு கூறினார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான அவதூறு வழக்கை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளதாக வழக்கறிஞர் குமரகுரு தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் நீதிபதி முன்பு ஆஜராகினர். விசாரணையின் தொடக்கத்திலேயே கந்தூரி விழாவுக்கு கொடியேற்றிய மரம் தர்காவுக்கு சொந்தமானதா, கோவிலுக்கு சொந்தமானதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது கோவிலுக்கு சொந்தமான மரம் என்று செயல் அலுவலர் பதிலளித்தார். இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டதா, உங்களுக்கு எதுவும் புகார் வந்ததா என்று செயல் அலுவலரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு
சென்ற ஒரு வாரமாக தான் விடுப்பில் இருந்ததாகவும் தனக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும் செயல் அலுவலர் பதிலளித்தார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அந்த மரம் உள்ளது என்றால் அங்கு எப்படி கொடியேற்ற அனுமதிக்கப்பட்டது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்த மறுநாள் நீதிமன்றம் 144 தடை உத்தரவை நீக்கியது. அப்போதும் கூட காவல் ஆணையர் யாரையும் மலைக்கு செல்ல அனுமதி மறுத்ததை மன்னிக்க முடியாது என்று நீதிபதி கூறினார். இதில் தொடர்புடையவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை விடப்போவது இல்லை என்று நீதிபதி குறிப்பிட்டார். பின்னர் இவற்றையெல்லாம் நீங்களாகவே செய்தீர்களா அல்லது வெளியிலிருந்து யாராவது அழுத்தம் கொடுத்தார்களா என்று நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு தாங்களாகவே முடிவெடுத்ததாக மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் பதிலளித்தனர். இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் எந்தவித அறிக்கையும் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் இருப்பதை தன்னால் உணர முடிகிறது என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதுபோன்ற வழக்குகளில் தவறு நேர்ந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்போரைத்தான் பார்த்திருப்பதாகவும், ஆனால் அவர்களிடம் அப்படி எந்த உணர்ச்சியையும் தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் நீதிபதி வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். அரசு தரப்பில் கேட்டுக்கொண்டதன் பேரில் விவரங்களை சமர்ப்பிக்க February 2 வரை அவகாசம் கொடுத்து நீதிபதி உத்தரவிட்டதாக குமரகுரு கூறினார்.